ஒரு சினிமாத்தனமான ஷூட்டிங் தான் ஒழிய அது எந்த இடத்துலையும் ஒரு அக்கறையுள்ள ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடு எதுவுமே இல்லை. சீமானின் கல் இறக்கும் போராட்டம் குறித்து பேசியிருக்கும் விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, இது ஒரு வெட்கி தலைகுனிய வேண்டிய செயல் என்றும், படிக்க சொல்வதா அல்லது கல் இறக்கி குடிக்கச் சொல்வதா என்றும் காட்டமாக விமர்சித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்பாக திருச்செந்தூரில் கல் இறக்கும் போராட்டத்தில் பங்கேற்ற சீமான் அவரே மரம் ஏறி கல் இறக்கிய நிலையில் விசிக தரப்பிலிருந்து விமர்சனம் வந்துள்ளது. இதற்கு நாதாக தரப்பு என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் உழவர் பாசறை சார்பாக திருச்செந்தூர் அருகே உள்ள பெரிய தாழையில் கடந்த 15ஆம் தேதி பனைமரம் ஏறி கல் இறக்கும் போராட்டம் நடந்தது. இதில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பனைமரம் ஏறி கல் இறக்கி அங்கிருந்தவர்களுக்கு கொடுத்ததுடன் அவரும் குடித்தார். கல்லை எப்போதுமே தமிழர்களது உணவின் ஒரு பகுதி என்று கூறி வரும் சீமான் கல் இறக்கும் போராட்டத்தில் பங்கேற்றது பேசு பொருளாக மாறியது. இந்த நிலையில் புதிய தலைமுறைக்கு நேர்காணல் கொடுத்த விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சீமானின் கல் இறக்கும் போராட்டத்தை காட்டமாக விமர்சித்துள்ளார். கல் இறக்கும் போராட்டத்தை ஹீரோயிசமாக செய்திருக்கிறார் சீமான். அவரது கல் இறக்கும் போராட்டம் ஒரு சினிமா ஷூட்டிங் போன்றுதான் இருந்தது. அக்கறையான ஆக்கப்பூர்வமான செயலாக இதை பார்க்க முடியாது. திருவள்ளுவரே கல் உண்ணாமை குறித்து எழுதியிருக்கிறார். படிக்க சொல்வதை விட்டுவிட்டு குடிக்க சொல்கிறார் சீமான். எல்லாமே போதைதானே? கல்லிலும் போதை இருக்கிறது. வீடுகளில் கல் இறக்கி குடித்தாலும் விற்பனையாக செய்வதில்லை. கல் இறக்குவதை ஒரு தொழிலாக செய்வது RSSின் செயல் திட்டம். அவர்களின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் விதமாகவே சீமானின் செயல்பாடு இருக்கிறது. இது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். படித்துவிட்டு உயர் பதவிகளில் செல்வதை விட்டுவிட்டு குடிக்கச் சொல்வது சரியல்ல என்று பேசியிருக்கிறார். இது RSSனுடைய செயல் திட்டம். சீமானுடைய செயல் திட்டம்ங்கிறது விஸ்வகர்மா திட்டத்தை பிஜேபி கொண்டு வந்த பிறகு அது ஒவ்வொரு சாதியும் என்னென்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற நுட்பம். இதை நேரடியாக சொல்கிறது இல்லை இவர் சீமான். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதரிடம் பேசினோம். அப்போது அது ஒரு ஹீரோயிசமான ஹீரோயிசம் தான். அது எப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஹீரோயிசம். அரசியல் அரங்கில் இப்போ ஒரு ஹீரோவா எப்படி பார்க்கப்படுறாங்க சினிமாவில், யாரும் செய்ய முடியாத செய்யறது, இன்னொருத்தர் நன்மைக்காக பாடுபடுறது, காப்பாற்றுறது பாதிக்கப்பட்டவங்க, இதெல்லாம் தான் சினிமாவில் ஹீரோயிசமா பார்க்கப்படுது. அப்படி அரசியல் வெளியில பார்க்கும்போது இது பொலிட்டிக்கல் ஹீரோயிசம் தான். ஏன்னா யாரும் மரத்துல ஏறி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த 75 ஆண்டு கால அரசியல்ல யாரும் ஒரு மரத்து மேல ஏறி ஒரு தான் கொண்ட கொள்கைக்காக தான் வலியுறுத்துற கருத்துக்காக ஏறி நின்னவங்க இல்லை. அதை ஐயா திருமாவளவனும் செய்யல, அல்ல சொல்ற சகோதரர் வன்னியரசு அவர்களும் சொல்லல. அவரும் எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் ஏறதா தெரியல. அதன் அடிப்படையில் ஹீரோயிசம் தான். ஆனா ஹீரோயிசம் பப்ளிசிட்டிக்காக இல்ல, ஹீரோயிசம் ஃபார் தி பர்பஸ் நான் சொல்றேன். என்ன நோக்கத்திற்காக? அப்ப கள் இறக்கப்படும் பொழுது லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நிலைக்கும். ஒரு மரம் ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் வருமானத்தை கொடுத்துருன்னா, ஒரு பனை மரம் 1000 ரூபாய் வருமானத்தை கொடுத்துருன்னா 10 மரம் வைத்திருக்கிறவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு பெரிய வருமானம் விவசாயத்துல பாருங்க. அப்ப விவசாயம் இல்லாத காலத்துல இல்ல போயிட்டு போகிற காலத்துல அது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். நியாயம், ரைட். இது ஒரு போதைன்னு சொல்றான்னு கள் மயக்கம் தரக்கூடியது. ஆமாம், கள் மயக்கம் தரக்கூடியதுதான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. வள்ளுவர் பாடியிருக்காரு தான். ஆமா, அதுவும் மயக்கம் தரக்கூடியதுதான். ஆனா அதுல இருக்கிற கள்ளோட விகிதம், ஆல்கஹாலோட விகிதம், மயக்கத்தோட விகிதம் 6 விழுக்காடுல இருந்து 7 விழுக்காடு அதிகப்படியா. ஆனா இவரு படிக்க வச்சாரு குடிக்க வச்சாருன்னு ஒப்பீடு சொல்றாரு. அந்த திமுக அரசாங்கம் நடத்துகிற மதுக்கடைகள்ல விற்கப்படுற மதுவில எத்தனை விழுக்காடு இருக்குது? 48 விழுக்காடு வரைக்கும் ஆல்கஹால். நீங்க மதுவை குடிச்சிட்டு கள்ள குடிச்சிட்டா அதுல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. வெறும் போதை மட்டும் இல்லை. தயிரில் எப்படி இருக்கிறதோ, குளிக்க வச்ச பழைய சோற்றில் எப்படி இருக்கிறதோ, எப்படி கொஞ்சம் தேன்ல கூட கொஞ்சம் மது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருக்குதோ அப்படி தாய்ப்பால்லையும் கூட மது இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்படி எப்படி இருக்குதோ அதே போல ஒரு மதிமயக்க செய்யக்கூடிய அளவுக்கு சிறிய அதுல ஆல்கஹால் விகிதம் இருக்குதான். ஆனா அந்த நாள உடல்நல கேடோ இல்ல இது கள் ஊட்டச்சத்தை கொடுக்குது. உடம்புக்கான ஊட்டச்சத்து, பல ஊட்டச்சத்துக்களை கள் கொடுக்குது. இந்த போதை அல்லாதது கொடுக்குது. அப்படி எந்த ஊட்டச்சத்தையும் கொடுக்காத டாஸ்மாக்ல விற்கப்படுது. அதை எதிர்த்து
எத்தனை முறை திமுகவை கேள்வி கேட்டாங்க. ஒரே ஒரு முறை அவங்க மது ஒழிப்பு மாநாடு போட்டா அந்த மது ஒழிப்பு மாநாட்டுல திமுகவை சேர்ந்தவர்களே உட்கார்ந்துக்கிட்டு மேல் மரத்துல நுனி மரத்துல உட்கார்ந்து அடிமரத்தை வெட்டுவது போல அந்த சாராய ஒழிப்பு மாநாட்டுல எதிர்வேலையை செஞ்சாங்க. அதற்கும் விட்டு கொடுத்த விசிகா இல்ல வன்னியரசு அவர்கள் இப்படி பேசுவது அநாகரிகமா இல்லை, அசிங்கமா இல்லை. நீங்க குரல் கொடுக்க வேணாங்க, நீங்க குரல் கொடுக்க வேணாம். நீங்க குறைந்தபட்சம் குறுக்கு சால் ஓட்டாம இருக்கலாம்ல. என்ன குறைய கேட்டு அப்படி அவர் கேட்க போறாருன்னா அவர் உயிரையே விடுறாரு. ஏற்கனவே ஒரு சாராயத்துக்காக ஒருத்தர் மரத்து இதுல ஏரியா செத்து போனார் பாருங்க, கடைசியா அவர் பேரு நினைவுல பாருங்க. அவரை போல இவர் வந்து மது ஒழிப்புக்காக பாடுபட்டு வந்துட்டே இருக்காரு. அப்படி மது ஒழிப்பு வர நேரத்துல குறுக்க பூந்து இல்ல கள்ளு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ திசை திருப்பல் நடந்த மாதிரி வன்னியரசு பேசுவது வன்மத்தோட உச்சகட்டம். அவர் வன்னியரசு என்று போல வன்ம அரசு என்று அவர் சொல்லலாம். அது போக வந்து RSS ஓட இந்த செயல் திட்டத்தை தான் இவர் நடைமுறைப்படுத்த. இது வந்து அப்ப விவசாயம் இருக்கு, விவசாயம் யார் பண்றா? அப்ப அது சமூகம் சார்ந்ததா? மீன்பிடி தொழிலை யார் பண்றா? அது சமூகம். அப்ப மீன் தேவை தானே இருக்கு. ஒண்ணு வேண்டாங்க, ஏன் சட்டைய நான் தச்சுக்கிறேங்க, அப்ப டெய்லர் இருந்தது ஒரு ஜாதி ஆயிடுச்சு அப்படி வருதா? என் துணியை நான் துவைச்சுக்கணுன்றேங்க, இல்லைங்க துணியெல்லாம் நான் வெளியில கொடுத்து துவைக்கிறேன் முடியலன்னா அப்ப அதுல சாதியை வந்து ஊக்குவிக்கிறதாவதா? இன்னைக்கு முடித்திருத்த நிலையங்கள் இருக்குங்க சென்னையில. எத்தனை முடித்திருத்த நிலையங்கள் அதே சமூகத்தை சார்ந்தவர்களா வச்சிருக்கு. அது வேறு மாறி சமூகத்துக்கு மாறி இல்லையா? எத்தனை கடைகள் வந்து அயன் பண்ற கடைகள், சலவை செய்யும் கடைகள் வந்துச்சு. அதெல்லாம் அதே சமூகத்தை சேர்ந்து அந்த காலம் எல்லாம் மாறிடுச்சு. இன்னொன்னு இது வந்து நீங்க என்ன பேசணும்னா, நீங்க கள்ளு இறக்குறது சரிதாங்க, ஆனா அது ஒரு சமூகம் சார்ந்த தொழிலா இருக்கக்கூடாது. நீங்க அதோட பிரச்சாரம் பண்ணா தப்பு இல்லை. ஆனா இதை வந்து ஏதோ ஒரு சாதியத்தை நோக்கி கொண்டு போற மாதிரி பேசு, இது வன்மத்தோட உச்சம் தான். இது யாரோ ஒருத்தர் செய்யத்தானே வேணும், அதை வந்து எல்லா சமூகமும் செய்யற அளவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. இது ஒரு சாதியை சார்ந்து கொண்டு போகாதீங்கன்னு பேச வேண்டிய ஒரு பொறுப்புல இருந்தாருன்னா அதை பேசணும், நம்ம ஏற்கலாம். எல்லாமே சரியா இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த 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 கோட்பாட்டுல எல்லாமே அந்த நோக்கம் வந்து சரியா இருக்குதுன்னும் போது அதை எதிர்த்து பேச வேண்டிய தேவையில்லை. இருந்தும் வன்னியரசு பேசுறாருன்னா அவர் தான் சார்ந்திருக்கிற திமுகவுக்கு அவர்கள் நடத்துகிற சாராய ஆலைகளின் வியாபாரம் குறைந்து விடாமல் இருப்பதற்கு கள்ளை எதிர்க்கிறேன் என்கிற பேரில் விவசாயிகளை எதிர்க்கிற ஏற்பாட்டை தான் செய்யறாரு நான் பார்க்கிறேன். அதை தாண்டி இதுல எந்த விதமான காரணமும் இல்லை. இப்போ அண்ணன் சொல்வது போலதான், இப்ப அடுத்த மாதம் வந்து ஆடு மாடு கொண்டு போயிட்டு வனத்துல மேய்க்கிற ஏற்பாடு. அப்ப அது இடையருக்கான. இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, ஆடு மாடு மேய்த்தல் இடையர் மட்டும் செய்கிற தொழிலா? இன்னைக்கு கோணார்கள் மட்டும் செய்கிற தொழில். இங்க விவசாய பெருங்குடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடங்களிலும் ஆடு மாடு மேய்க்கப்படுதா இல்லையா? கோழி வளர்க்கப்படுதா? வாத்து மேய்க்க ஒரு சமூகம் இருக்கு, ஆனா செய்யப்படுதா இல்லையா? நீங்க பாருங்க, இதையெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை இருக்கு. கல்லுல வந்து கலப்படம் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லு நிறுத்துவது எப்படின்னா, நாளைக்கு பால்ல கலப்படம் நடக்குது அப்படின்றதுக்காக பாலை நிறுத்துவது போல, நாளைக்கு வந்து அரிசியில வந்து கல்ல கலந்துடுறாங்கிறதுக்காக அரிசியை நிறுத்துவது போல. அது எப்படி சரியா இருக்கும்? கல்வியல் முறையில வந்து ஒழுங்கு இல்ல, கல்வியை வந்து தப்பா சொல்லி கொடுக்குறாங்கிறதுக்காக கல்வியை நிறுத்துவது போல. இதெல்லாம் வந்து விதண்டாவாதம். இது நேர்மை இருப்பதாக நான் பார்க்கல. பொதுவா வன்னியரசு அவர்களிடம் நேர்மை இருக்கும் நான் நம்பல. அவர் குறிப்பா நாம் தமிழரை நோக்கி வந்து ஒரு வன்மத்தோட தான் இருக்கிறார். ஆனால் ஒரு பெரிய வலுவான கருத்து இல்லை. நாங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புவது, எல்லாமே ஒழிஞ்சிடுச்சா, மதுவே ஒழிஞ்சிடுச்சா, எல்லாமே ஒழிஞ்சிடுச்சா, இப்ப கல்லுனால்தான் தான் பிரச்சனையானா அப்ப அந்த சிந்தனையை நோக்கி நம்ம நிகழலாம். நாளொன்றுக்கு 99 லட்சம் பேர் மதுக்கடைகள், அதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் டாஸ்மாக் ஷாப்ஸ் அவுட்லெட்ஸ்ல 99 லட்சம் நாள்தோறும் பேர் மக்கள் போய் பெறுறாங்க. அது ஒரு குடியா தெரியலையா? அது எவ்வளவு பெரிய உடல்நல கேடுகளை ஏற்படுத்து, எவ்வளவு பெரிய மோசமான சமூக விளைவுகள் ஏற்படுத்து. அதனால பல விதவைகள் உருவாகுறாங்க. அம்மையார் கனிமொழியில் பாணியில அந்த மொழியில சொன்னா தமிழகத்தில் அதிகமான இளம் விதவைகளை திமுக அரசு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அதை கேட்கலையே அவரு. எத்தனை கொலை கொள்ளைகளுக்கு போதை காரணமா இருக்கு. இப்ப அதையெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் கேட்டுட்டு ஐயா வன்னியரசு இங்க வந்தா பரவாயில்ல, அவர் உட்கார்ந்து இருக்கிறதே போதை பானை மேலதான் அவர் உட்கார்ந்து இருக்காரு. உட்கார்ந்துட்டு கள்ளு சரியில்லை, கள்ளு பத்தி இப்படி பேச தவறுன்னு சொல்றது அவரோட தனிப்பட்ட வன்மம். அல்ல திமுக இது இப்படி பேசுறதுனால திமுக அவருக்கு எதனா ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம், அவார்ட்ஸ் கொடுக்கலாம், அதனால அவருக்கு லாபம் இருக்கலாம். அதை தாண்டி அதுல உண்மை இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா நான் நினைக்கல.